என் மகனோட ஜனநாயகன் படத்தை நான் கண்டிப்பாக தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஷோபா அவர்களோட வீடியோ இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட அம்மாவான ஷோபா அவர்கள் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஜனநாயகன் படம் நான் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா என் மகனோட கடைசி படம் அது ரொம்ப ஸ்பெஷலான படம். இனிமே அவனை நாங்கள் தேட்டரில் பார்க்க முடியாது, ஒரு ஆடியோ லான்ச்சில் அவனோட குட்டி ஸ்டோரி கேட்க முடியாது. இதெல்லாம் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஸோ ஜனநாயகன் படத்தை நாங்கள் அப்போ பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் நிறைய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டான் என்னோட மகன். அந்த படத்துக்காக எவ்வளவோ போராடினா, ஆனால் அது இப்போ வரைக்கும் நடக்காமல் இருக்கு. ஆனால் ஒரு நாள் அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அன்னைக்கு நான் ஃபேமிலியாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அவ்வளோ ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷோபா மேம். இதை கேட்டதும் ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஜூலை 23 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஷோபா மேம், எஸ்ஏசி அண்ட் ஜேசன் சஞ்சய், சங்கீதா இப்படின்னு விஜய் அவர்களோட ஃபேமிலி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு செம்மையாக ரசித்து பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை விட ரசிகர்கள் தான் இன்னும் ஆரவாரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 23 அன்னைக்கு எப்போ வரும் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தாங்க டே பை டே. விஜய் அவர்களோட கடைசி படம் இது மிகப்பெரிய ரெக்கார்டாக அமையணும் அப்படின்னு செம்ம பிளானிங் பண்ணி வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை எல்லா ரசிகர்களும் ரசித்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ரிலீஸ் டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு அதே போல் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ ஷோபா மேம் அவர்கள் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.